சாச்சனா பிக் பாஸ் போறதுக்கு 2 மாசம் முன்னாடி தான் தன்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 10/7/2024 தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது. சாதனா முரளி அப்படிங்கிறவங்க தான் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சோ சாச்சனா பிக் பாஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறமா சாச்சனா சாதனா 2 பேருமே சேர்ந்து 11 மூவில நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. படம் ஹிட் ஆன கொஞ்ச நாள்லயே சாதனா தான் கணவர் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சர்ஸையும் டெலீட் பண்ணிருந்தாங்க. மேலும் 2 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த சேனல்லுமே ரீசெண்டா அவர் கூட சேர்ந்து எந்த ஒரு வீடியோஸும் போஸ்ட் பண்றது கிடையாது. அதனால இவங்க 2 பேருக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற டாக் சோஷியல் மீடியா முழுசும் பேசப்பட்டு வந்துச்சு. சோ அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கற மாதிரியே ஆமா எங்க 2 பேருக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, நாங்க 2 பேர் பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு போஸ்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா யோசிச்சு மியூச்சுவலா தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். எங்க வாழ்க்கையில நாங்க பிரியணும் முடிவு பண்ணிருக்கோம். எங்களோட பாதையை நோக்கி நாங்க இதுக்கப்புறம் டிராவல் பண்ண போறோம். அபிஷியலா நாங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ இந்த முடிவை நாங்க அவ்வளவு சீக்கிரமாலாம் எடுக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மரியாதையோடையும் அமைதியோடையும் தெளிவோடையும் எங்களோட ஃபியூச்சரை யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம். சோ எங்களோட முடிவுக்கு நீங்க